தமிழ் திரையுலகில் உயரம், தோற்றம், அதற்கப்புறமாக வெளிப்புற அம்சங்கள் அப்படின்னு ஒருத்தரோட வெற்றிக்கு தடையாக இருக்கிறதாக பலரும் நம்பினா கூட அதையெல்லாம் முழுமையாக தவறுன்னு நல்லா தெளிவாக நம்மளுக்கு நிரூபித்தவர் தான் தவக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டி பாப்பு. தன்னுடைய உயரம் குறைவாக இருந்தாலும் திறமையை மட்டுமே ஆயுதமாக வச்சுக்கிட்டு 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தனக்கென தனி இடத்தை பதித்தவர். நெல்லூரிலிருந்து குரூப் டான்ஸராக தொடங்கிய பயணம் 1975 ஜூலை மாதத்தில் ஆந்திராவின் நெல்லூர் மாவட்டத்தில் சிறந்த சிட்டி பாப்பு முதலில் குரூப் டான்ஸராக தனது கலை பயணத்தை தொடங்கியிருக்கார். 1982 சுந்தர்ராஜன் இயக்கிய பயணங்கள் முடிவதில்லை படத்தில் நடன கலைஞராக இருந்து நடிகராக மாற்றமடைஞ்சார். அதற்கு முன்னாடி அவர் தெலுங்குல நேனுமா அவிடே திரைப்படத்திலும் நடிச்சிருக்காரு. முதல் படத்திலேயே தன் தனித்துவமான நடிப்பாலும் சுறுசுறுப்பான உடல் மொழியாலும் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தார். குறிப்பாக ஆத்தா ஆத்தோரமா வரியா பாடல்ல அவரது நடனம் இன்னமும் பலரின் நினைவிலையும் இடம் பிடிச்சிருக்குது. பாக்யராஜின் முந்தானை முடிச்சு தவக்கலை அப்படின்ற பெயரை நிலைத்து வைத்த படம். 1983 பாக்யராஜ் இயக்கிய முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்வசியோடு இணைந்து நடித்த தவக்கலை அந்த படத்தில் கிடைச்ச வரவேற்பால் தமிழ் சினிமாவில் தன்னோட இடத்தை உறுதிப்படுத்திக்கிட்டார். தவக்கலைன்னு அந்த கதாபாத்திர பெயரே பின்னால் அவருடைய அடையாளமாக மாறிடுச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு 3 மொழி திரைத்துறைகளிலுமே அவர் நடித்து விளங்கினார். மோகன்லால், பாலகிருஷ்ணா போன்ற முன்னணி நடிகர்களோட திரைக்கு பக்கத்தில் நின்று நடித்தார். தமிழ் சினிமாவில் தனித்துவமான காமெடி ரொம்பவே கேரக்டராக ஒரு கலைஞராக இவர் மாறினார். தமிழில் அவர் நடித்த முக்கியமான படங்கள் ஆண் பாவம், காக்கி சட்டை, தாய்மேலானை, நீங்கள் கேட்டவை, ஓசை, இரத்தத்தின் ரத்தமே, மணந்தால் மகாதேவன் அப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரமும் சிரிப்பு, சுறுசுறுப்பு, உணர்ச்சின்னு பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்தியிருந்துச்சு. நடனம் மற்றும் கலைக்குழுக்கள் பல திறன்களை வெளிப்படுத்தியவங்க. நடிப்பில் மட்டும் இல்லாமல் நடனத்திலும் அவர் சிறந்தவர். 1990 சினி மின்மினி நடனக்குழு, பல்சுவை கலைப்பள்ளி அப்படின்னு 2 கலைக்குழுக்களை துவங்கி பல புதிய திறமைகளை வளர்த்தெடுத்தார். மேலும் மைடியர் பூதம் போன்ற தொலைக்காட்சி தொடர்களையும் நடித்தார். படம் தயாரிக்க முயற்சி பண்ண போது கடனில் சிக்கி அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு மீளா துயரத்தில் ஆழ்ந்துட்டார். இத்தனை ஆண்டுகள் நடித்து பணம் சேர்த்த அவர் இறுதியில் தன்னுடைய கனவாக மண்ணில் இந்த காதல் என்ற படத்தை நண்பர்களோடு இணைந்து தயாரிக்க முடிவு பண்ணார். ஆனால் நடுவில் நண்பர்கள் விலகினதுனால முழு செலவையும் அவர் ஒருவரே ஏற்க வேண்டிய சூழல். கடன் வாங்கி திரைப்படத்தை நிறைவு பண்ணார். ஆனால் மிகுந்த முயற்சிக்கு பின்னும் அதை வெளியிட முடியலை. இதன் காரணமாக அவர் சேர்த்திருந்த பணம் முழுவதும் இழந்ததோடு அவர் வசித்த வீடும் விற்க வேண்டிய நிலை ஆயிடுச்சான். பின்னர் வாடகை வீட்டில் தங்கி வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழல். வாரிசு இல்லாத துயரமும் இறுதியில் அவரை மிகப்பெரிய அளவில் மரணத்துக்கே கொண்டு போய் விட்டுருச்சு. போதுமணி என்ற பெண்ணை அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார். அவர்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்ற வேதனை எப்போதும் இருந்ததாக அவரது சகோதரர் ஒரு பேட்டியில் பகிர்ந்திருந்தார். 2017 கேரளாவில் ஒரு மலையாள படப்பிடிப்பில் கலந்து கொண்டு திரும்பிய அவர் திடீரென மாரடைப்பால் 42 வயதில் காலமாகிட்டார். திரையுலகில் ரசிகர்களும் ரொம்பவே சோகத்தில் மூழ்கிட்டாங்க. அதிர்ச்சியாக எல்லோராலையும் மீண்டு வர முடியாத ஒரு நிலைமைக்கு ஆயிட்டாங்க. இளம் வயதிலேயே திறமையான நடிகரை இழந்தது தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்பாக கருதப்பட்டது. 500 படங்களில் ஒளிர்ந்த அவருடைய திறமை மறக்க முடியாத ஒரு நடிகர். உயரத்தை விட திறமைதான் வெற்றியின் அளவுகோல்னு நிரூபித்த நடிகர் தவக்கலை. தமிழ் சினிமாவில் எண்ணற்ற கதாபாத்திரங்களின் வழியே ரசிகர்களினுடைய மனதிலும் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவரை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.